கெத்தா மாசா வாழ்ந்துட்டு போயிடுங்க. லைஃப் இஸ் ஷார்ட் ஆர் நாட் அப்படின்னு ஒருத்தன் வர்றதுனால தான் அவங்க அங்கே ஹீரோவாகவே மாறி 30,000 நாள் தான் அவனோட வாழ்நாளே வாழுவான். ஹலோ ஃபேமிலிஸ், நான் உங்க அமிர்தா, இது உங்க அமிர்தா வில்சன் சேனல். ஸோ குயிக்கா ஒரு கொஸ்டின் கேட்கட்டுமா? பாடி தொலையும். அந்த கொஸ்டின் என்னன்னு பாத்தீங்கன்னா, லைஃப் இஸ் ஷார்ட் ஆர் நாட். உங்களுக்கு இப்போ அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரியல அப்படின்னா நான் சொல்ற ஒரு விஷயத்த மட்டும் யோசிச்சு பாருங்க. காலையில எந்திரிக்கிறீங்க, திருப்பி பார்த்தா நைட்டு சீக்கிரமா நைட் ஆயிடுது. நைட் தூங்குறீங்க, திருப்பி பார்த்தா காலையில சீக்கிரமா வந்துடுது. இப்படி என்னைக்காவது ஃபீல் பண்ணிருக்கீங்களா? அப்படி ஃபீல் பண்ணிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்க லைஃப் ஷார்ட்டா தான் இருக்கு. ஸோ இந்த ஷார்ட் பீரியட்ல நம்ம எப்படிலாம் நம்ம லைஃபை வாழ்றது அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ லைஃப் அப்படின்றது எடுத்து பார்த்தீங்கன்னாலே ஒரு தமிழ் சினிமா மாதிரி. அதுல காமெடி இருக்கும், த்ரில்லர் இருக்கும், ஆக்ஷன் இருக்கும், எல்லாமே இருக்கும். பட் ஒரு விஷயம் மட்டும் அதுல இருக்காது, ரீடேக் அப்படின்றது இருக்காது. ஸோ நம்ம லைஃப்ல எந்த ஒரு விஷயத்தையும் ரீடேக் பண்ண முடியாது. ஸோ அதனால இருக்க ஒரு மூமெண்ட்ஸும் நம்ம கவுண்டபிளா வாழணும். அது எப்படி நான் கவுண்டபிளா வாழ்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா அதை தான் இந்த வீடியோல நம்ம டீட்டெயில்டா பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். பொதுவா எல்லாரும் சொல்ற ஒரு டைலாக் என்னன்னு பாத்தீங்கன்னா, எனக்கு டைம் இல்ல, எப்படி என்னோட மொமெண்ட்ஸ் எல்லாம் கவுண்டபிளா வச்சுக்கிறது, என்கிட்ட சுத்தமா டைம் இல்லையே அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அதே பர்சன் தான் அவங்களோட இன்ஸ்டாகிராம் ரீல்ஸா இருக்கட்டும், இல்ல யூடியூப் ஷார்ட்ஸா இருக்கட்டும், இல்ல கொஞ்ச நேரம் ஃபேஸ்புக்ல பாக்குற வீடியோஸா இருக்கட்டும், இதுக்கெல்லாம் மினிமம் அவங்களோட போன்ல அந்த ஸ்கிரீன் டைம் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பா 4 ஹவருக்கு மேல ஸ்பெண்ட் பண்ணிருப்பாங்க. இது கண்டிப்பா நீங்க இல்ல, நான் அப்படிலாம் பண்ணதில்லை அப்படின்னா உங்க போன்ல ஸ்கிரீன் டைம் எடுத்து பாருங்க. நீங்க எவ்வளவு நேரம் ஸ்கிரீன் டைம் பண்ணிருக்கீங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிய வரும். அதுக்கப்புறம் தான் நீங்க ஷாக்கே ஆவீங்க. ஸோ உங்க போன்ல அந்த ஸ்கிரீன் டைமை நீங்க பார்த்ததுக்கு அப்புறமா அந்த டைமை நீங்க யூஸ்ஃபுல்லா ஸ்பெண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. இப்ப எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன பண்ணேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, போன வாரம் எங்க வீட்டுல பீரோ இருந்தது. எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு அந்த பீரோவை நான் சுத்தம் பண்ணோம் அப்படின்னு பார்க்கும்போது நான் வெறும் ஒரு 3 ட்ரெஸ்ஸை தான் திருப்பி போட்டுட்டு இருந்தேன். அந்த 3 ட்ரெஸ்ஸை நான் ஏன் போட்டுட்டு இருந்தேன்னு எனக்கும் தெரியல, எனக்கு அது சுத்தமாவே புரியல. அதுக்கப்புறம் தான் நான் யோசிச்சேன், என்கிட்ட இவ்வளோ ட்ரெஸ் இருக்கு, இதெல்லாம் விட்டுட்டு நான் ஏன் இந்த 3 மட்டும் திருப்பி போட்டுட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி. இதே மாதிரிதான் நம்மளும் நம்மளோட லைஃப்ல பண்றோம். எந்த ஒரு விஷயத்துக்குமே நம்ம அட்டென்ஷன் கொடுக்காம இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் அப்படின்ற மாதிரி அதுக்குள்ளேயே போய் மூழ்கிடுறோமே தவிர அதை தாண்டி நம்ம வெளில வரமாட்டோம். ஸோ அதை தாண்டி கொஞ்சம் வெளில வந்து பாருங்க, அப்ப பியூட்டிஃபுல்லான லைஃப் உங்க கண்ணுக்கு தெரியும். ஓகே, ஹவ் டு லிவ் எவ்ரி மொமெண்ட் கவுண்டபிள். அது எப்படி நான் வாழ்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் திங் என்னன்னா, ட்ரை a நியூ திங்ஸ். அதாவது இப்ப ரிஸ்க் எடுக்க ட்ரை பண்ணுங்க. ரிஸ்க் எடுக்கிறலாம் எனக்கு ரஸ்க் சாப்பிடுற மாதிரி. இப்ப நம்ம தமிழ் சினிமாலையும் எடுத்துக்கிட்டீங்கன்னா நிறைய ஹீரோஸ் எல்லாம் எப்படி ஹீரோஸா மாறுறாங்க. அவங்க ஒரு கான்செப்ட்ல வில்லன் அப்படின்னு ஒருத்தன் வர்றதுனால தான் அவங்க அங்க ஹீரோவாவே மாறுறாங்க. ஸோ வில்லன் இல்லைன்னா அங்க ஹீரோ இல்லை. அதே மாதிரிதான் உங்க லைஃப்ல ரிஸ்க் இல்லை அப்படின்னா நீங்க ஹீரோவும் கிடையாது, உங்க லைஃப்லயும் நீங்க வாழல. ஸோ உங்க லைஃப்ல ஏதாவது ஒரு ஸ்டோரியை கிரியேட் பண்ணணும், நான் கவுண்டபிளா வாழணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ரிஸ்க் எடுங்க, புது விஷயத்த கத்துக்கோங்க. புது விஷயம் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நிறைய லைஃப் டைம் இன்க்ரீஸ் பண்ணும். அதை நான் ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சராசரியான மனுஷன் 30,000 நாள் தான் அவனோட வாழ்நாளே வாழுவான். ஸோ அப்படி வாழ்ற நம்ம இப்ப நீங்க 30,000 நாள் நான் வாழ்றேன்னு நீங்க பெருசா நினைக்கலாம். அதுல பாதி நாள் நீங்க தூக்கத்திலேயே போயிடும், மீதி இருக்க பாதி நாள் உங்க வேலையில போயிடும், மீதி இருக்க பாதி நாள் நீங்க சாப்பிடுறது, அதுக்கப்புறமா உங்க போனை ஸ்க்ரோல் பண்றது, இதுலயே போயிடும். அப்ப நீங்க கொஞ்ச நாள் தான் வாழ்றீங்க. அந்த நாள்ல நீங்க மொமெண்டமா மாத்தணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா புது விஷயத்த ட்ரை பண்ணிட்டே இருங்க. 2வது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்க லைஃப்ல கொஞ்சமாவது அடிக்கடிக்கு சிரிங்க. சிரிங்க சந்தோஷமா இருங்க. நான் ஏன் சிரிக்க சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு இருக்க ஜென்ரேஷன்ல நிறைய பேரு சிரிக்கிறதுக்கு எவ்வளவுதான் வீடியோஸ் இருந்தாலும் எவ்வளவுதான் பண்ணாலும் அவங்களுக்கு சிரிப்பே வர மாட்டுது. இதை நானே பர்சனலி ஃபீல் பண்ணிருக்கேன். என்னதான் பெரிய காமெடி இருந்தாலும் எனக்கு சிரிப்பு வராது. ஏன்னா நம்ம அந்த அளவுக்கு ஒரு மன அழுத்தத்துல இருக்கோம்னு அர்த்தம். எனக்கு பர்சனலா நிறைய பிரச்சனைகள் இருக்கு, என்னால அதை விட்டு வெளியே வர முடியல. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அடிக்கடிக்கு வடிவேல் சார் காமெடி பார்க்கறதா இருக்கட்டும், இல்லை ஏதாவது ஒரு காமெடி பார்த்து சிரிச்சுட்டே இருங்க. அப்படி சிரிச்சுட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்குள்ள அந்த ஒரு ஸ்ட்ரெஸ் அப்படின்றது கம்மியாகும். லாஃப் அப்படின்றது ஒரு பெரிய மெடிசன் கூட. அந்த மெடிசன் தான் உங்களை ஸ்ட்ரெஸ் அப்படின்றதுல இருந்து காப்பாற்றும்.
ஸோ இந்த விஷயத்த நீங்க கண்டினியூவா பண்ணிட்டே இருங்க. முடிஞ்ச அளவுக்கு சிரிச்சுட்டே இருங்க. இப்ப நீங்க சிரிக்கிறதுக்காக நான் ஒரே ஒரு காமெடி சொல்றேன். என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு மேக்ஸ் புக் வந்து ரொம்பவே சோகமா இருந்ததா. அந்த மேக்ஸ் புக் ஏன் அப்படி சோகமா இருந்ததுன்னு உங்களுக்கு யாருக்காவது தெரியுமா? அது ஏன் அப்படி சோகமா இருந்தது அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் அதோட எண்டை உங்களுக்கு கமெண்ட்ஸ்ல சொல்றேன். மூணாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, பி பிரசன்ஸ். அதாவது இது நம்மள நிறைய பேர் பண்ணக்கூடிய விஷயம். எங்க வீட்லயே அதை அடிக்கடிக்கு பண்ணுவாங்க. அது என்னன்னா, இப்ப நம்ம வந்து ஒரு பிரசன்ட் மூமெண்ட்ல இருக்கோம். இப்ப எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு தோசை சுட்டு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. கிறிஸ்பியா சூப்பரா ஒரு தோசை சுட்டு கொடுக்குறேன். ஆனா அந்த தோசைய அது கிறிஸ்பியா இருக்கா சூப்பரா இருக்கான்னு பார்க்காம யூடியூப் ஷார்ட்ஸே நோண்டிக்கிட்டு அந்த தோசையை ஏதோ கண்ணா பின்னான்னு தின்னுறது. அதுக்கப்புறமா அந்த தோசை எப்படி இருந்ததுன்னு கூட சொல்றது கிடையாது. இதுவே நம்மளுக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிளா இருக்கும். நம்மளோட பிரசன்ஸ் வந்து அந்த இடத்துல இல்லைன்றதுக்கு ஒரு ரீசன். நம்ம எப்பவுமே பிரசன்ட் மூமெண்ட்ல வாழ மாட்டோம். ஒண்ணு பாஸ்ட்ல வாழ்றோம், இல்லைன்னா ஃபியூச்சர்ல வாழ்றோம், இல்லைன்னா போனுக்குள்ளேயே வாழ்ந்துட்டு இருக்கோம். ஸோ உங்க வாழ்க்கையை இது மூணுத்துல இருந்து எடுத்துட்டு பிரசன்ட்ல வாழ கத்துக்கோங்க. இப்போ உங்களுக்கு ஒரு ரியல் லைஃப் ஸ்டோரியை நான் சொல்றேன். அந்த ஸ்டோரி சொன்னதுக்கு அப்புறம் உங்களுக்கு உங்க லைஃப் எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படின்றது புரிய வந்துடும். எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தாரு. அவர் பேர் வந்து ரவி. அவர் வந்து ஐடி கம்பெனில வேலை செய்யறாரு. அவர் வந்து ஜாப் டைம் பாத்தீங்கன்னா 9 to 5 தான். இருந்தாலுமே அவர் அதிகமா எஃபோர்ட் போட்டு எப்பவுமே வேலை வேலை வேலைன்னு சொல்லி வேலை பின்னாடியே போற ஒரு ஆளு. அப்படி போயிட்டே இருக்கும் போது ஒரு கட்டத்துல அவர் ஒரு ஹாஸ்பிட்டல் செக்அப்காக போறாரு. அப்படி செக்அப்க்கு போன அப்புறம் தான் அவருக்கு புரியுது அவருக்கு ஹார்ட்ல ஏதோ டிசீஸ் இருக்குன்னு. எங்க எல்லாருக்கிட்டையுமே சொன்னாரு, இந்த மாதிரி எனக்கு ஹார்ட்ல டிசீஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் அவரோட லைஃப அவர் வாழணும்னு ஆசைப்பட்டாரு. பட் கடவுள் அவருக்கு அந்த அளவுக்கு டைம் கொடுக்கல. ஒரு 6 மாசத்துல அவர் இறந்துட்டாரு. சோ அவர் வாழணும்னு ஆசைப்பட்டாரு, அவரால் வாழ முடியல. இப்போ உங்ககிட்டயும் அதே சான்ஸ் தான். கடவுள் உங்களுக்கு இப்போ ஒரு சான்ஸ் கொடுத்திருக்காரு. சோ உங்களோட லைஃப் டைம் எவ்வளோன்றது நம்மளுக்கு தெரியாது. முடிஞ்ச அளவுக்கு உங்களோட லைஃப்ல லவ்வபிளா சூப்பரா ஜாலியா கெத்தா மாசா வாழ்ந்துட்டு போயிடுங்க. அதுதான் உங்க எல்லாருக்கும் ஒரு நல்ல மெமரிஸா இருக்கும். ஸோ இந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.